எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு சொல்லுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் விசேஷமாக பாஸ்டரமாய் அவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். மறுபடியுமாய் கர்த்தர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை தந்தபடியினாலே அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனவே நாம் அவருடைய ஆவியானவருடைய உதவியை கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆமேன், ஆமேன். அருமையான ஆராதனை வேளையிலே இருதயம் பக்குவப்பட்டது. கர்த்தர் தாமே அந்த வசனங்களை விதைக்கத்தக்கதாய் நாம் நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போமாக. ஒரு நிமிட கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே வார்த்தைக்காய் காத்திருப்போம். இகளை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தேவாதி தேவனும் கத்தாதி கர்த்தரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமானவரே, கல்வாரி ரத்தத்திற்கு அடியில் எங்களை கொண்டு வருகிறோம் சுவாமி. எங்களுடைய வாய்க்கு காவல் வையும், எங்கள் தொடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் வாய் மீறாதபடிக்கு, என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நீர் சொல்லுவதை மாத்திரம் சொல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்குள்ளாய் எங்களுக்கு வெளியே இருக்கிற எல்லா சத்தங்களையும் இறைச்சல்களையும் கர்த்தர் ஆண்டவரே இறையாதே அமைதலாயிரு என்று அமர்த்தி போடும்படியாக நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்ன மாத்திரம் அந்த இடத்துல இருக்கட்டும் சுவாமி. உடைய வார்த்தை நேராக எங்களுக்குள்ளாய் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இத்தனை வார்த்தையை நாங்கள் இந்த இடத்துல கேட்கிறோம், கணக்கு கொடுக்க வேண்டியது உண்டு. அதை எங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுவீராக. ஆவியானவர் சொல்லுவதை மாத்திரம் கேட்க எங்களுக்கு காதுகளை தரும்படியாய் இயேசு ரட்சகரின் வெளியேறப்பெற்ற நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சில மாதங்களாக, அதாவது கிட்டத்தட்ட 3 முறையாகவே நாம் தியானித்து கொண்டிருக்கும் பகுதி எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று பார்த்தோம். உபத்திரவங்களின் வழி என்னவென்றும் பார்த்தோம். கிறிஸ்தவன் ஒருவனுக்கு உபத்திரவத்தின் பாதை நியமிக்கப்பட்ட பாதை. அது ஒன்றும் மோசமானதல்ல. நம்முடைய ஆண்டவர் சென்ற பாதை. அதில் செல்லும்போது அவர் நமக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டவர்களாக கடைசி வரைக்கும் செல்கிறோம் என்று பார்த்தோம். நாம் ரட்சிப்பு, அந்த உபத்திரவத்தின் வழி என்பதிலே ஆண்டவர் சொன்ன காரியங்களை வைத்தே தியானித்தோம். ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லும்போது ரட்சிப்பு என்றால் என்ன என்பதிலே அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அவை எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு அதிகாரத்தை ஆதாரமாக வைத்தோம். அது எந்த அதிகாரம் ஞாபகம் இருக்கா? ரட்சிப்பு என்று சொல்லுவதற்கு பேசிஸ் எடுத்தது மத்தேயு ஆண்டவர் சொன்னதுக்கு நாம் எடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் அந்த அதிகாரம் கிறிஸ்து சபை பிறந்ததை சொல்லுகிற அதிகாரம். அதில் முக்கியமாக நாம் பார்த்து கொண்டிருந்தது, அவர்கள் பேதுரு அப்போஸ்தலன் பேசும்போது குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள்? ரட்சிப்படைய. அப்பொழுது அவர் சொல்லி கொடுக்கிறார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முக்கியமாய் ஆவியானவர் முத்திரையிடுகிறார். அந்த முத்திரைக்கு 2 காரியங்களை பார்த்தோம். அது அவருக்கு சொந்தமான பொருள். அடுத்தது அதை அவர் பாதுகாக்கிறது அவருடைய கடமையாகிறது. அப்படியே நாம் அந்த அதிகாரத்தில் கீழே வந்தோமானால் இன்று நாம் தியானிக்க வேண்டிய வசனம் அந்த இடத்துல இருக்கிறது. அதற்கு முன்பதாக இந்த ஒரு செய்திக்கு தலைப்பாக ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னோம்.
உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். work out your own salvation. work out your own salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இல்லையே ரட்சிப்பு நான் என்ன சம்பாதிக்கிறது இல்லையே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. ஒரு கல்லூரியிலே சேருகிறோம், ஒரு பள்ளியிலே சேருகிறோம், அட்மிஷன் கிடைத்தாயிற்று, முடிவு அதில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பட்டமும் நான் முடித்து கொள்ள வேண்டிய படிப்பும், இடையில் என்ன இருக்குது? நான் உழைக்க வேண்டும். ஆமென். நானும் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் யாக்கோபு எழுதின அந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது. விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை உன்னிலே காணப்படவில்லை என்று ஆவியானவர் சபைகளிலே ஒன்றிற்கு சொல்லுகிறார். எனவே விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை நம்மிலே காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ கீவர்ஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கொள்வோமா? 2:12 உடைய லேட்டர் ஹாஃப்டா, கடைசி. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ இந்த பிரயாசப்பட வேண்டியது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆமென், ஆமென். அது முக்கியமான காரியம். சரியா? அப்போ என்ன பிரயாசம், நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால், பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், சபையிலே ரட்சிக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டது 3000 பேர், அங்கு 20,000ற்கு மேலானவர்கள் இருந்தார்கள் என்று கணிக்கப்படுகிறது. சரி, இப்போ 42ஆம் வசனத்துக்கு வருவோம். 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், நம்பர் 1 போட்டுக்கொள்ளுங்க, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். நம்பர் 2 அந்நியோனியத்திலும். அந்நியோனியம் அதாவது ஃபெலோஷிப். அந்த கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்பது மற்ற மக்களிடையே காணப்படாதது, அவர்களுக்கு தேவையில்லாதது, அதை பற்றி பிரசங்கிக்கப்படாதது. ஏதாவது ஒரு சபையிலே கட்டாயமாய் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற சபையிலே ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்க வேண்டாம். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற பைபிள் பேஸ்ட் சர்ச் என்று சொல்லுவோம், வேதத்தை ஆதாரமாய் செயல்படுகிற சபையிலே கட்டாயமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். நான் அங்கத்தினர்னு சொல்கிறது, நம்ம அங்கத்தினர் சீட்டை பதிந்து நம்முடைய சபைகளில் இருக்கிறோம், அதுவும் முக்கியம்தான். அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நீ ஒரு கல்லூரிக்குள்ளே போனேன்னா ஐடி கார்டை நீ கட்டாயம் தினம் போட்டு வரணும் இல்லையா? அப்போது அது ஒன்று. ஆனால் அந்த சபையின் காரியங்களிலே நான் பங்கு பெற வேண்டும். ஆமென். Don't be an observer but be a participant. Be a participant. சபையின் அந்த ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கு கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும், பங்கு கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஐயோ எனக்கு பிரசங்கம் பண்ண, நோ 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 நாட் ஆல் தேட். ஒரு சேரை எடுத்து போட்டாலும், ஒரு மைக்கை செட் பண்ணாலும், ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணாலும், கர்த்தருடைய அந்த மியூசிக்கை வாசித்தாலும், ஒரு காணிக்கை எடுத்தாலும், அதுவும் கர்த்தருக்கு செய்கிற ஊழியமே. சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படி பழக்குவித்தார்? அவன் முதல்ல செய்த காரியம் என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே விளக்கேற்றினான். காலையில் விளக்கேற்றணும், அது முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறத அவன் பார்க்கணும். கடைசியில் எல்லா ஆலயத்தின் எல்லா காரியங்களையும் அவன் வைண்டப் பண்ணணும். ஆண்டவர் எதை சாமுவேல் கையில் ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேலின் ராஜ்ய பாரத்தை
தலைமை எடுக்கிற ராஜாவை உண்டாக்குவதை சாமுவேலின் கையிலே கொடுத்தார். ஆமென். ஏனென்றால் அந்த ஒரு சிறு வேலையிலே அவன் உண்மையாக இருந்தபடினாலே Prophet Samuel was made the king maker of Israel. Amen. அப்போ சின்னதுல கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் அதிகாரி. எடுத்த எடுப்பில் நான் போய் பிரசங்கம் பண்ணணும், நான் பாஸ்டர் ஆகணும்னு அது உடனே முடியாத காரியம் அல்லவா. எப்பொழுதுமே பயிற்றுவிக்கப்பட்டு அந்தந்த வேலைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. எனவே ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கத்தக்கதாக கொடுக்கிற சிறு 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 காரியங்களை சந்தோஷத்தோடு நாம் செய்ய வேண்டும். என்னுடைய அனாயிண்டிங் அபிஷேகம் எதில் இருக்கிறது என்று எனக்கு தெரிய வேண்டும். கர்த்தர் என்னை ஒரு வேலைக்காய் பலப்படுத்தி அதை செய்ய என்னை வைக்கிறார் என்று எனக்கு தெரியும் போது அதை விட்டு டோன்ட் ட்ரை டு ஸ்டெப் இன் டு another person's anointing. கரெக்டா? ஆமென். ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லையே. என்னை கர்த்தர் பாடி மகிமைப்படுத்த ஊழியத்தில் என்னை பலப்படுத்துகிறார் என்றால் நான் அதை செய்யட்டும். நான் போய் நான் பிரசங்கம்தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சிறு பிள்ளைகளுக்கு சொல்ல என்று என்னை வைத்தார் என்றால் நான் அதை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை சரி பண்ணுவதற்கு என்னை வைத்தார் என்றால் யாருக்கு தெரியும், பின்னாலே ஒரு பெரிய வேலையிலே உங்களை வைப்பார். அநேக காரியங்களை சரி பண்ணுகிற வேலையிலே, உடைக்கப்பட்டு போன காரியங்களை செட் ரைட் பண்ணுற வேலையில் வைப்பார். ஆமென். எனவே கர்த்தர் என்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நான் இருப்பது தான், சொல்லுங்க, அங்கே நான் இருப்பது தான். பாஸ்டர் மாத்திரம் தான் சொல்கிறாங்க, பாஸ்டர் சரியாக இருக்காங்க, கமான், அங்கே நான் இருப்பது தான் சரியான காரியம். ஆமென். அதனால் அங்கே சொல்லலை, இங்கே சொல்லலை, என்னை இங்கே கூப்பிடல, எடுத்தடுப்பில் என்னை காலேஜில் பிரின்ஸிபல் ஆக்கலைன்னா அது முடியாத காரியம். நீ முதல்ல டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆயிரு. எஸ் ஆர் நோ? சரி, இப்போது இதுதான் நம்முடைய பேசிஸ். உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், திருவிருந்திற்கு நான் ஏன் வர வேண்டுமா, அதில் பங்கு பெற வேண்டுமா, பங்கு பெறுன்னு சொல்லும் போதே வெளியே. ஆனால் நம்ம சபையில் அதை நான் வந்ததுலேருந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேன். அதாவது வந்துட்டு கை வைக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதில்ல, அப்புறம் திருவிருந்து எடுக்காமல் திருவிருந்து சர்வ் பண்ணப்படுன்னு சொன்ன உடனே வெளியே போகிற ஆட்கள் இல்லை. திருவிருந்திலே பங்கு பெறாதவங்க கூட கடைசி வரைக்கும் அந்த ஒழுங்கு இந்த சபையில் இருக்கிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அதை கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வெளியவே இருக்காதபடி ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக. அது எல்லாத்துக்குமே நம்ம திருப்பி தனியாக வரோம். அடுத்தது ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுதல் இந்த 40 நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் சபை ஜெபிக்கிறது, பர்சனலாக நாம் ஜெபிக்கிறோம். அப்போ இந்த காரியங்களிலே நான் அப்படி இருந்தால் போதுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆமென். போன வாரமே பாஸ்டர் அழகாக சொன்னாங்க, அவருடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்று. அதே தான் சங்கீதம் 91:1 நாம் சொல்லுவோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான், வருவதும் போவதுமாய் இருக்க மாட்டான். இதுக்கு நான் ஒரு அழகான ஒரு பிக்சர் ப்ரெசன்டேஷன் ஒரு முறை நான் பார்த்தேன். அதில் சேர் போட்டு நல்லா செட்டில் ஆகியிருக்கார் ஒரு தாத்தா. அது மேலே ஒரு குடையை வைத்திருக்கிறார்கள். இது கர்த்தருடைய பிரசன்னம். நல்லா ஒரு அழகு சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இதுதான் 91 அப்படின்னு ஒரு பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எவ்வளோ அழகு பாருங்கள். அங்கேயே நான் இருக்கும்படியாய், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்படியாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென். யார் அவருடைய பிரசன்னத்தையே விட்டு ஓடியது? நிறைய பேர் போனாங்க. யார்? ஒருத்தர். பைபிள் அப்படி தான் ரெக்கார்டு பண்ணுது. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி
ஒன்று பாஸ்டர் தான்ப்பா சொல்கிறாரு, நம்ம தான் சொல்லணும். பாஸ்டருக்குள்ள இந்த கேள்வியெல்லாம். யோனா தீர்க்கதரிசி சன்னிந்து விலகி ஓடுறான். நீ இந்த பக்கம் போனால் அவன் இன்னொரு பக்கம் ஓடுறான். ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆமேன், ஆமேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று தாவீது ராஜா எழுதுகிறார். அவ்வளோ பெரிய ராஜா தேவாலயத்தின் வாசற்படியில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்க வேண்டும்? திட்டவட்டமாய் தெரிந்து கொள்வோமாக. இதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள் மூலமாய் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. சரியா? இப்போ இந்த அப்போஸ்தலர் அதிகாரத்திலேயே 4:30 இதை சரி, ஆமாம், நான் தனியாக ஜெபிக்கிறேன் அநேக மணி நேரம். அநேக நேரங்களில் நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தினம் நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு மக்கள் சொல்லுவாங்க. நான் அதை கேட்டிருக்கிறேன். அப்போல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே இவ்வளோ நேரம் என்னால் உட்காந்துருக்க முடியாது, என்னுடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடும். ஆமாவா இல்லையா? 3 மணி நேரம் நான் ஜெபத்தில் இருந்தால் கட்டாயம் அதில் பாதி நேரம் என்னத்தையும் யோசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பதிலாக குவாலிட்டி டைம், ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதாவது நீ அரை மணி நேரம் உட்கார்ந்தாலும் ஜெபிக்கிறதுன்னும் போது நான் அதை கற்றுக்கொண்டேன். என்னென்னா, நீ பாடல் பாடி வசனம் வாசித்து தியான குறிப்புகளை எழுதி கண்டினியூஸ் ரீடிங்கை வாசித்து அப்புறம் ஜெபித்து பாவ அறிக்கை செய்து விசுவாச அறிக்கை செய்து பிறருக்காக மன்றாடி சபைக்காக மடிது அவ்வளவும் சேர்த்து தான் ஜெபிக்கிற நேரம். ஆமேன். உபவாசிக்கிற நேரமே இது அவ்வளவும் சேர்த்து தான். நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் அங்கே சுற்றிட்டு தெரிஞ்சால் இன்றைக்கி எனக்கு உபவாசம்ப்பா, நான் சாப்பிட மாட்டேன், நீ எங்கே இருக்க? தெருவில் கடையாக ஏறி இறங்குற. அதுக்கு பேர் உபவாசமாக இல்லை. கர்த்தருடைய சந்நிதியிலே காணப்பட வேண்டும். ஆமேன். சரி, அப்போது இந்த ஜெபம் தனிப்பட்ட வழியிலும் இருக்க வேண்டும், சபையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் பாயிண்ட். தனிப்பட்ட முறையிலும் இருக்க வேண்டும், சபையாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திலே மாத்திரம்தான் கார்ப்பரேட் வர்ஷிப் என்று ஒன்று இருக்கிறது. மற்றவர்களில் அது இல்லை, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அது உண்டு. அதாவது நான் நினச்ச நேரம் சர்ச்சுக்கு போவேன், நினச்ச நேரம் கோயிலுக்கு போவேன், நான் வருவேன். அது நமக்கல்ல. ஒன்று கூடி அவர்கள் ஒருமைத்து ஜெபம் பண்ணின போது அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம் அப்போஸ்தலர்ல. ஆமேன். ஏனென்றால் ஆவியானவர் ஃப்ரீயாக அசைவாட அந்த இடம் கொடுக்கிறது. சரியா? இப்போ அப்போஸ்தலர்ல நிறைய இடத்துல நாம் பார்க்குறோம், அவர்கள் ஒருமித்து கூடி இருந்தார்கள், எல்லோரும் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். அதனால தான் சர்ச்சுக்கு அட்டெண்டன்ஸ் போட வேண்டியது மிகவும் மிகவும் சொல்லுங்க அவசியம். நான் தனியாக ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், தனியாக நீ பண்ணுற ஊழியமெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா ஐ வில் புட் a very big question mark for that. அந்த நான் ஒரு சர்ச்சில் நான் மெம்பர் இல்லை, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் இந்த காரியங்களெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ சபையின் அங்கத்தினராய் சபையின் காரியங்களில் கட்டாயமாய் பங்கு பெற வேண்டும். ஆமேன், ஆமேன். சரி, முதல் காரியம் இது தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துட்டு வேகமாக ப்ரொசீட் பண்ணிடுறேன். அதாவது நமக்கு இது தெரியும், அதையெல்லாம் மறுபடியும் நாம் சொல்ல போதில்லை. தெரில யார் நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் மேக்கிங் திஸ் பாயிண்ட். உங்களுடைய செல்ஃபோன்ஸை ப்ளீஸ் மேக் இட் மியூட் அல்ல டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எங்கள் சிஎஸ்ஐ கத்தீட்ரலில் சொல்லி கொடுத்தார் ஒரு பாஸ்டர், 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க, அப்பையும் நீ வெளியே கனெக்டடாக இருக்கணுமா? டிஸ்கனெக்ட் தட் அண்ட் கனெக்ட் வித் த லார்டுன்னு சொல்லி கொடுத்தார். ஆமேன்.
அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம். அது கட்டாயமாக அந்த நேரத்தில் என்ன உனக்கு சொல்லிடு, யாருனாலும் இந்த நேரம் என்னை கூப்பிட்டேன்னா எடுக்க மாட்டேன். ஏமேன். சரி, இன்னும் அதில் நிறைய சொல்லலை. நான் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? அதாவது நீங்கள் வசனங்களை குறித்து கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறத மாத்திரம் வாசிச்சா போதும். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ அந்த வசனத்தை மாத்திரம் வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணிரு கவி. ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அது எப்படி இரவும் பகலும் தியானிக்க முடியும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இதற்கு மட்டரிங் என்று பெயர். ஜெபங்களிலே 3-4 வகை உண்டு. என் மனதிற்குள்ளே நான் ஜெபிப்பது, வெளியே தெரிகிற மாதிரி சத்தமாக ஜெபிப்பது, அடுத்தது பாடல்களின் மூலமாய் கர்த்தரோடு நான் இடைப்படுவது. ஆமென். அடுத்தது பை ரிப்பீட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நம்ம சபையில் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கையிட்டுக்கொண்டே சத்தம் போட்டு பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீ வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ, நீ தனியாக உட்காந்து எதுவும் பண்ணும்போது, அந்த நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுத்த வசனத்தை கீப் ரிப்பீட்டிங். அவங்க ஜூஸ் பண்ணுற ஒரு காரியம் அது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும், பறந்து கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை. அதாவது இது மற்றவர்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேலை செய்யும்போது அவரை என்னை விட்டு பிரியாதவர், அவனுடைய சமூகம் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை சொல்லிக்கொண்டே எப்பப்பெல்லாம் முடியுமா. அதுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உட்காந்து வேலை செய்கிறத விட்டுட்டு இந்த காரியங்களை செய்ய வேண்டாம். அங்கே சாட்சி அடிபட்டு போச்சு இல்லையா? ரைட்டு. அப்போது அந்த மட்டரிங், அதுதான் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறது. அநேக வேளைகளே புத்தி இல்லாமல் கேட்கிறது உண்டு சிலர். ராவும் பகலும் இதவே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் பாரு, மீதி நேரம்லாம் கீப் ரிப்பீட்டிங். ஆமென். அப்புறம் சங்கீதம் 1 நம்ம சபையிலே மிகவும் தெளிவாய் பேசப்படுகிற சங்கீதம், அதை நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது அசை போடுறது, நான் கற்றுக்கொண்டதை அசை போடுவது. ஆமென். எரேமியா சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய வசனத்தை வாங்கின உடனே உட்கொண்டேன். ஆமென். அதாவது உள்ள அப்படியே என் வாழ்க்கைக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளுவது. ஆமென். அதான் உட்கொள்கிறது. அது என் வாழ்வின் ஒரு பகுதியாக மாறுவது. ஆமென். அதே போல என் வாழ்க்கைக்கு, என் பாதைக்கு அது வெளிச்சமும், என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமும். எனக்கு வழிகாட்டி பாஸ்டர் அநேக நேரங்கள் அதை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ஒட்டகத்து காலில் அந்த பாலை மனத்தில் விளக்கை கட்டுவார்களாம். அது பாதைக்கு தீபமா, தீவட்டியை வைத்துக் கொள்வார்கள். அது அந்த மாதிரி கர்த்தருடைய வசனம் என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்திற்கும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் ஆழமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது பாஸ்டர் டட்லி ஒரு மீட்டிங்கில், எங்கள் வீட்டில் முந்தைய காலத்தில் இருந்த ஒரு மீட்டிங்கில் மிக தெளிவாய் பேசினார். 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3:16-17 கொஞ்சம் குயிக்காக வாசிச்சிருங்கடா. இல்லை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 16-17 மாண்டி. ஆமாம். பேஜ் நம்பர் 293 எடுத்துக்கிறீங்களா எல்லாரும்? 293 வாசிப்பா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், நம்பர் 1 உபதேசம், அப்புறம் கடிந்து கொள்ளுதலுக்கும், நம்பர் 2 கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தலுக்கு, நீதியை படிப்பித்தலுக்கும், நம்பர் 4 நீதியை. இதுல சிம்பிளா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை நான் அப்படியே பிடித்து கொண்டேன். அதை நான் இன்னொரு வேத வல்லுநருடைய புக்கிலையும் வாசித்தேன். என்னன்னா உபதேசம், அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போஸ்தலர் 2 உபதேசத்திலும். உபதேசம்னா என்ன? நல்ல தெளிவாய் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் தன் சீஷர்களை அனுப்பின போது அவர்களை உபதேசிக்கவும், பிரசங்கிக்கவும், சொஸ்தமாக்கவும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். டு டீச், டு ப்ரீச் அண்ட் டு ஹீல். அப்போ
சில காரியங்களை நாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இவங்க நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அங்கே ஏறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, பிரசங்கம் பண்ணுறது பாஸ்டர்ஸ், they preach, but when little things are taught to you, இதுதான் உபதேசம். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல முதல்ல உபதேசத்தில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? வாட் டு டூ, நான் எதை செய்ய வேண்டும், அதுக்கு பேர் தான் உபதேசம். நம்முடைய ஆண்டவர் உபதேசிக்கவும் பிரசங்கமும் பண்ண தொடங்கினார்னு எழுதியிருக்கு. வாசிங்க நீங்கள் அந்த காஸ்பல்ஸை வாசிச்சிங்கன்னா அவர் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் தொடங்கினார். அப்போ உபதேசம் என்னும்போது சிறிய சிறிய காரியங்களை கற்றுக் கொடுப்பது கர்த்தருடைய வசனத்திலிருந்து. ஸோ வாட் டு டூ, என்ன செய்ய வேண்டும்? கடிந்து கொள்ளுதல். இது என்ன, இவங்க பிரசங்கத்தில் பேசும்போது கடிந்து கொள்கிறாங்க. நம்ம அனைவரும் பாஸ்டம் அடிக்கடியே சொல்லுவாங்க, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணுன்னு சொல்கிறாரு பவுல். வாட் நாட் டு டூ, வாட் நாட் டு டூ, எதை நீ செய்யக்கூடாது. உபதேசம் என்ன, எதை செய்ய வேண்டும். கடிந்து கொள்ளுதல், எதை நீ செய்யக்கூடாது. அடுத்தது சீர்திருத்துதல், டு செட் ரைட் வாட் வாஸ் ராங். நீங்கள் இதை எழுதி கொள்வது நல்லது, ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இல்லை. அநேகர் நீங்கள் எழுதி கொள்ளுவீங்க, எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, அந்த வசனம் மேலே எழுதுங்கன்றேனா. அடுத்தது ஹவு டு செட் ரைட் வாட் வாஸ் ராங், தவறுதலாய் போனதை எப்படி திருத்துவது, சீர்படுத்துவது, சரி செய்வது. கடைசி நீதியை படிப்பிக்குதல், எப்படி நான் முன்னேறி செல்வது. எஸ், வாட், நான் திரும்பி சொல்லிட்டா, வாட் டு டூ, வாட் நாட் டு டூ, how to set right the wrong, how to set right the wrong. நாலாவது how to move forward, how to move, simple English எழுதி கொள்ளுங்க, how to move forward. இதை எது சொல்லி கொடுக்குதா? வேத வாக்கியங்கள். தனிப்பட்ட முறையிலும் ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்கிறார், ஆனால் நான் உட்கார்ந்து இருக்கணும். வசனத்தை தியானிக்க நான் உட்கார வேண்டும். சபையிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தனிப்பட்ட முறையிலும் செய்ய வேண்டும், சபையாகவும் நாம் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். உபதேசம், உபதேசம் இது என்னை படிப்படியாய் மாற்றுகிறது. 2 கொரிந்தியர் 4:16 முதல் 18. வாசிங்கப்பா. 2 கொரிந்தியர் 4:16 முதல் 18. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். ரைட், விட்டுருங்க. இந்த இடத்துல உள்ளான மனிதன், ஃபாதர் ஒரு அழகான பாட்டு பாடுவார்ல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் எது? சபையில் இருக்கிற நேரம். ஆமேன், ஆமேன். அல்லது நீ தியானித்து உட்காருகிற நேரம். ஸோ உள்ளான மனிதனிலே நாம் புதிதாக்கப்பட உபதேசம் அவசியமாகிறது. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறேன். அடுத்தது ஏன் சபைக்கு, பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் என்ன போட்டிங்க எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு எப்படி அது இம்ப்ளாய் ஆச்சுதோ எழுதி கொள்ளுங்க. முதல் பாயிண்ட் உபதேசம், தனிப்பட்ட முறை, சபையாக. அடுத்தது ஃபெலோஷிப், அநியோன்யம். நான் எதுக்கு வரணும், அதெல்லாம் வாரம் வர தேவையில்லை. அதை என்ன எல்லா வாரம் வர சொல்கிறீங்க? வயோதிபர்கள் நாங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதை கணக்கில் சேர்த்துறாதீங்க. என்ன வாரம் நாங்கள் எதுக்கு வரணும்? இது கர்த்தராலே சொல்லப்பட்டது, சீஷர்கள் உண்டு பண்ணலை. நம்ம முந்தையே படிச்சிருக்கோம். யாத்திராகமத்தில் நீ இஸ்ரவேல் சபையாரை எல்லாம் கூடி வரச் செய்து இதை செய்வாயாக.
அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திருப்பி வரும்போது எஸ்ரா சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து பிரசங்க பீடத்தில் ஏறி நின்று கர்த்தருடைய வார்த்தையை கண்கள் பார்க்க திறந்து வாசித்தான். ஏன் பிரசங்க பீடம் வச்சு பைபிள் வாசிக்கணும்? அப்படி தான் வாசிக்கணும். அதுதான் பிப்ளிக்கல் மாடல். பிரசங்க பீடத்தில் நின்று அவன் அத்தனை பேர் கண்களும் திறக்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பார்க்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசித்தான். சபையார் எல்லாரும் அழுதார்கள். ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? மத்தேயுல 16:18 நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், அது பேதுரு மேலே இல்லை, நான் அதை உங்களுக்கு முந்தையே சொல்லியிருக்கிறேன், நீர் ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டின் மேலே கட்டுவேன் என்றான். இருக்கல, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. கிறிஸ்து சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நீ தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் உன்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமேன், ஆமேன். அப்போ நாம் சபையின் அங்கத்தினர்களாய் இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் மறுபடியுமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க முழுசுமா. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 12 27 பாருங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ நான் ஒருவேளை சுண்டு விரலாய் கூட இருக்கலாம். ஆனால் சுண்டு விரல் இல்லாமல் அது செய்கிற வேலையை வேற விரல் செய்ய முடியாது. ஐயோ, நாங்களாம் ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் பீப்புள்ப்பா, நீ செய்கிற வேலை வேற யாரும் செய்ய முடியாது, அப்படிதானா? ஆமாவா இல்லையா? காலின் சுண்டு விரல் ரொம்ப சின்னது, அது இல்லாமல் பேலன்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது எனக்கு அதைத்தான் முதலே சொன்னேன், எனக்கென்று கொடுக்கப்பட்டது எது அதை நான் செய்தே ஆக வேண்டும், அதற்கு அவருக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கிறேன். சரியா? அப்போது நாம் சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். இது முழுவதும் சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாகிறது. நீங்கள் நான் சொல்கிற அதிகாரங்களை வீட்டில் போய் வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் ஸ்டூடெண்ட்ஸை நான் டிமாண்ட் பண்ணுவேன், உங்கள்கிட்ட நான் டிமாண்ட் பண்ண முடியாது. எபேசியர் 1 கடைசி சில பகுதிகளை வீட்டில் உட்காந்து தியானித்து பாருங்கள். எபேசியர் 1 இப்போ நான் இன்றைக்கி நான் அதை எடுத்துகிட்டே வரலை. எபேசியர் 1 கடைசி சில வசனங்கள் நான் வேறு ஒரு மெசேஜில் வச்சுருந்தேன், அதுலேயும் நான் உங்களுக்கு அதை சொல்லலை. இருடா, நான் எங்கே இருந்தேன்னு உனக்கு சொல்கிறேன். முக்கியமாக கடைசி நீ 21, 22, 23 கூட வாசியப்பா. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்தருளினார். ரைட். இதில் என்ன சொல்லியிருக்கு? இந்த வாசிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கிரீக் போயம். இது எஃபிஷியன்ஸ் புக் ஒரு கிரீக் போயம். அதை நான் இன்னும் ஒரு தடவை நான் எப்போமாவது வரேன். நான் அதுகளுக்குள்ளேலாம் போனேன்னு இங்கே வந்துக்கிட்டே மாட்டேன். அப்போது எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதில் ஒரு சிறிய காரியம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். கிரீக் மேத்ஸில் இப்போ நம்ம ஒரு இதில் டோட்டல் போடுறோன்னு வைங்களேன், நம்ம கணக்கு எழுதுகிறோம். அதே மேத்ஸுக்கு போவானே, மேத்ஸ்னு உடனே சிலர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா? நானே ஸ்டூடெண்ட்டாக ஆஹா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்னு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அப்போது ஒரு கணக்கு போடுறோம், வரிசையாக கூட்டி மொத்தத்தை எங்கே எழுதுவோம்? டோட்டல் எங்கே? கிரேக்கர்களுடைய பழக்கம் என்னவென்றால் இட் வில் பி ரிட்டன் ஆன் டாப். அது நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கேன், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி புக்ஸில் டாப்லேயே எழுதுவோம்.
வரிசையாக அந்த க்ரீக் ஆல்ஃபபெட்ஸை வச்சு கால்குலேஷன்ஸ் போடும்போது சில நேரங்களில் எனக்குலாம் அது ரொம்ப எரிச்சலாக வரும். தலையில் மேலே போட்டுட்டு கீழே இப்படி பிரித்து கொண்டு வருவான். அப்போது இந்த டோட்டல் எதுவான் தலையான், அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவின் சபையின் முழுமை எங்கே இருக்குதான்? தலை மேலே இருக்கான். தலை யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போது சபையாய் நாம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது, நான் என் வாழ்வில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது எது மாத்திரம் தெரியும்? நம்ம நடந்து போகும்போது எது மாத்திரம் தெரியுது? ஆமென். அப்போது என் சபை ஃபங்க்ஷன் பண்ணும்போது, என் குடும்பம் ஃபங்க்ஷன் பண்ணும்போது, என் வாழ்க்கையிலே நான் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மக்கள் எதை பார்க்க வேண்டும்? என் தலையை மாத்திரம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நானா நீயா, நோ. பைபிள் கிவ்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ டு ஆல் தட். கிறிஸ்து மாத்திரம் தலையாக இருக்க வேண்டும். ஆமென். சரி, அப்புறம் இந்த சபைன்றதுக்கும் இந்த கிரேக்க பதம் இந்த இடத்துல இருக்குது. அப்போஸ்தலர் நிறைய இடத்துல அப்போஸ்தலர்கள் சபையை போய் பார்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து சபையை நான் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். முழு சபையை அவர் துன்பப்படுத்தலை, ஒரு குரூப்பை தான் துன்பப்படுத்தினார். இல்லையா? ஆமாவா? நீங்கள் என்னோடு இருக்கீங்களா? எஸ், ஆமென். சரி, அப்போது ஒருவரை நீ தொட்டாலும், ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? சவுலா இருக்கும்போது நீ துன்பப்படுத்துகிற இயேசுவானவரை துன்பப்படுத்தலை. அவன் யாரை துன்பப்படுத்தினா? கிறிஸ்தவர்கள், அதுலேயும் சின்ன மக்களை, அவங்கள தான் ஈஸியாக ரீச் பண்ண முடியும், பெரியவங்களெல்லாம் தொட முடியாது. அவங்கள தான் துன்பப்படுத்தினா. ஆண்டவர் அதை எப்படி எடுத்துக்கொள்ளாரு? நீ என்னை துன்பப்படுத்தினா என்றார். அப்போது இருக்கிறதுலே லீஸ்ட் மெம்பரும் கர்த்தருடைய சபையின் அங்கத்தினராய் மாறுகிறோம். இதற்கு பெயர், அவர்கள் கிரேக்கத்திலே கொடுக்கிற பெயர் எக்லீசியா. அதை நீங்கள் இந்த எபேசியரில் எழுதி கொள்ளுங்க. ஆனால் நிறைய இடத்துல அந்த சபைங்கிற டேர்ம் வருது, அது நியூ டெஸ்டமெண்ட் யூசேஜ். நம்முடைய ஆண்டவர் அங்கே சொல்கிறது அதுதான். எங்கள் மத்தேயு 16:18 எக்லீசியா எப்படி ஸ்பெல்லிங் போடுவீங்க? ECCLESIA. இது கிரேக்கத்தில் கிரேக்க ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எழுதணும்னா எப்சிலான், காப்பா, லாம்டா, எப்சிலான், சிக்மா, ஈட்டா, சிக்மா, ஈட்டா, ஆல்ஃபா. அப்படி தான் வரும். அப்படி தான் எழுதணும். அது இப்போ நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், சரியா? ஸோ எக்லீசியா, இதற்கு பெயர் தான் சபை. எக்லீசியா. அந்த எக்லீசியா என்பதற்கு என்ன அர்த்தம்? பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள். கால்டு அவுட் அசெம்பிளி. தனக்காக அவர் பிரித்து எடுக்கப்பட்டது தான் சபை. ஸோ நீ சர்ச்சுக்கு வரமாட்டே அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஏன் போகணும் என் பிள்ளைங்க கேட்டாங்கன்னா, நீ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், கட்டாயம் அதில் நீ உன் தலையை காட்டி நீ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற அங்கத்தினராய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். சரி, அடுத்ததாக இந்த ஃபெலோஷிப்பில் ஒரு காரியம் நாம் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த ஐக்கியத்துக்கு 1 கொரிந்தியர் 10:16-17. 1 கொரிந்தியர் 10 வாசிக்கிறீங்களாப்பா? 10:16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நான் பங்கெடுக்கிற திருவிருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம். இட்ஸ் a fellowship. அடுத்தது, நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சரீரத்தின் ஐக்கியம் இஸ் the fellowship of the body. அப்போ நான் கட்டாயம் திருவிருந்திலே பங்கு கொள்ள வேண்டும். அது ஏன் எடுக்கணுமா? இன்னொன்று, நான் பரிசுத்தமாக இல்லை, அதனால் அந்த வாரம் எடுக்க மாட்டேன். நீ என்னைக்கு தான் பரிசுத்தமாக போகிற? என்னைக்கு தான் நீ எடுக்க போகிற? அதனால
அந்த நேரம் அருமையாய் நம்முடைய பாஸ்டர் நடத்துவார். பரிசுத்தப்படுத்திக்கொள் வந்து சேரு இல்லையா? அதனால் அதிலும் நமக்கு ஒழுங்கு தேவை. அதில் அடுத்த வசனம்டா, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ அந்நியோன்யத்திற்கு அடையாளம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். சரியா? அது வந்து ஃபெலோஷிப். அடுத்தது வரோம். நம்ம இதில் ப்ராக்டிக்கலாகவே வச்சுக்கலாம். சபைக்கு வரோம், திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். அதை பற்றி இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன். வேறு என்னங்க நாம் செய்கிறோம்? இங்கே நாம் பாடல்களை பாடுகிறோம். சரியா? நாம் பாடல்களை பாடுகிறோம். ஏன் பாடல்களை பாடுகிறோம்? உங்கள்கிட்ட யாரும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஏன்பா நீங்கள் பாடல் பாடுறீங்க ரொம்பன்னு கேட்குறாங்க. அப்படித்தான் பாடணும். ஆராதிக்கிறது வேதத்தின் கட்டளை. வேதத்தின் கட்டளை. Christian community is known as a singing community. Singing community. கோட்ஸில் போட்டுக்கோங்க, இது என்னுடைய வார்த்தை இல்லை. Christian community is known as a singing community. இதில் 2 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 5:18 முதல் 20. எபேசியர் 5:18 முதல் 20. அதில் முக்கியமாக 19 நீ வாசி போதுண்டா. எபேசியர் 5:19. சங்கீதங்களினாலும் சரியா? எபேசு சபைக்கு பவுலப்போஸ்தலன் கொடுத்த கட்டளை. இப்போ எல்லா நிருபங்களிலும் ஒரு பகுதி வந்து டாக்டரின் உபதேசம், அடுத்த பகுதி எப்படி நாம் அதை அப்பியாசப்படுத்துவது என்று சொல்லுவதுதான் எல்லா நிருபங்களில், எல்லா பொதுவான நிருபங்களிலையும் அதுதான். அப்போது இந்த இடத்துல கீர்த்தனையாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லி கொண்டு இருதயத்தில் கர்த்தரை பாடி பாடி கீர்த்தனம் பண்ணுறது. இருதயத்தில் பாடுறதுனா பக்கத்தில் நிறைய நேரத்தில் அப்படி நீங்கள் பாடுவீங்களா? நமக்குள்ள பாடும் இல்லையா? வாயை திறந்து தான் சத்தம் போட்டு பாடினாக்கா என்ன நினைப்பாங்க? இல்லைப்பா, நீ உன் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடு. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் நேசரை புகழ்ந்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்று இன்று நாளை என்றும் மாறாதவர். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். சரியா? அது பிப்ளிக்கல். இதையே தான் கொலோசையர் 3:16 சொல்லி கொடுக்கிறார் பவுலப்போஸ்தலன். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி அதை ஒரு ப்ராக்டிஸாக நம்ம வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சபைகள் நமக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அநேக பாடல்களை பாடுகிறோம். அப்போது யூ கீப் சிங்கிங் டு யோர் செல்ஃப். தனிமையாக நீ நடந்து போகும்போது வாயத்திறந்து நீ பாட வேணாம். லெட் யுவர் ஹார்ட் சிங். உன் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி கீர்த்தனம் பண்ணு. தாவீது ராஜா அத்தனை சங்கீதங்களையும், கிட்டத்தட்ட ஆசாபின் சங்கீதம் கொஞ்சம்தான், மீதி எல்லாம், அதாவது இந்த ஒரு காரியம் நீங்கள் அறிந்து கொள்ளணும். என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் மோசேயின் காலத்திலே பயந்து நடுங்கி கொண்டு ஆண்டவரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். பயந்து நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லுகிறார். ஆனால் தாவீது ராஜாவின் காலத்திலே பாடி மகிழ்ந்தார்கள். அந்த தொழுகையை ஆராதனையாய் மாற்றியது யார்?
தாவீது ராஜா. நம்ம தாவீது ராஜான்னு சொல்லும்போது கண்ட நான்சென்ஸையும் சொல்கிறோம். இல்லை, தாவீதோட யூ கேன் நாட் கம்பேர் எனி ஒன் எல்ஸ் இன் த வேர்ல்டு. என் இருதயத்திற்கு உத்தமமானவன் என்று சொல்லுகிறார். அப்போது அவன் என்ன செய்திருக்கிறான்? பாட்டுகளை எழுதி, நீங்கள் எல்லா சங்கீதத்திலையும் கிட்டத்தட்ட அசாபின் சங்கீதத்தில் வரும்போது அவங்களே பாடிடுறாங்க. தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதாவது எழுதிடுறாரு பாடல்களை. இந்த டியூன் போடுங்கன்னு சொல்லிடுறார். நெஹினோத் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நெஹிலோத் அது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஷோஷனீம் அது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட். இவைகளை போட்டு நீங்கள் இந்த பாட்டுக்கு மெட்டை அமைச்சு கொள்ளுங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிறான். ராகத்தலைவன் யார்? த choir டைரக்டர். ஏன் அவங்க தான் பாடணுமா? அவங்களுக்கு தான்ப்பா சாமி சொன்னார் லேவியருக்கு. லேவியரைத்தான் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் பாடவும் முன்னின்று நடத்த சொன்னார். யோசபாத் ராஜா லேவியரை முன்னாக நிறுத்தினான். அதனால தான் தாவீது ஒரு காலம் ஆலயத்திற்குள்ளே போய் நான் லெட் மீ லீட் த சிங்கிங் அவன் சொல்லவே இல்லை. ஆமென். ஏன் எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறாங்க நம்ம சபையில்? ஒரு அருமையான சபை, எல்லாரையும் சேர்த்துக்கிறது, அரவணைத்து கொண்டு போகிறது. ஏன் கொடுக்குறாங்க? அவங்க தானே பாடணும். எதுக்கு எங்களை சொல்கிறாங்க? லேவியனாய் பரிசுத்தப்படுத்தப்பட்ட எல்லோருக்கும் உரியது. தாவீது ராஜா தான் அந்த வேலையை செய்ய முன் வரவில்லை. ஏனென்றால் அவன் யூதா கோத்திரத்தான். ஆமென், ஆமென். இதே நான் உங்களுக்கு பவுலை பற்றி ஒன்று சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி. அவர் பெனியமின் கோத்திரத்தர் ஆனதுனால தான் தசம பாகம் கொடுன்னு சொல்லலை. நான் புதுசாக நான் சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. மறுபடியும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஏன் புதிய பாட்டில் தசம பாகத்தை பற்றி சொல்லவில்லை? பவுல் அப்போஸ்தலனுக்கு அதிகாரம் இல்லை, பேதுரு அப்போஸ்தலனுக்கு அதிகாரம் இல்லை, யோவானுக்கு அதிகாரம் இல்லை. தசம பாகத்தை தண்ட வேண்டியது லேவியனும் ஆசாரியனும் மாத்திரமே. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் தர்ம சகாயமான படம், யுவர் ஆஃபரிங்ஸ் அன்டு த லார்ட், யுவர் ஆஃபரிங்ஸ் அன்டு த லார்ட். சரி, இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அப்போது கடைசியாக ஃபஸ்ட்டு எனக்கு 5 நிமிஷம் கொடுத்தீங்க, எனக்கு கூட ஒரு 2-3 நிமிஷம் கொடுங்க. கடைசியாக அப்பம் பிட்குதல். இதில் குயிக்காக நான் ஒரு சில காரியங்களே சொல்லிடுறேன். இது நமக்கு எதை காட்டுகிறது? நாம் அந்த புதிய உடன்படிக்கையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இதை முக்கியமாக 2 கொரிந்தியர், நீங்கள் எபேசியர் கொலோசியரை வாசிக்கும் போது ஒரு காரியம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அநேக வசனங்கள் ஒரே மாதிரி இருக்கும். எஸ்ஸனோ? ஆமாம். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், ஃபைலிமன், இது 4 பிலமோன், இது 4 பவுல் அப்போஸ்தலனுடைய முதல் சிறையிருப்பிலே வீட்டு காவலிலே வைக்கப்பட்ட போது எழுதப்பட்டவை. எல்லாம் ஒரே தாட் கொடுத்துருப்பார். எபேசியர், கொலோசியர் கிட்டத்தட்ட ஒரே தாட்டு தான். வேற 2 தீமோத்தேயு அவரை டஞ்சனுக்குள்ளே போட்ட போது எழுதப்பட்டது. அதுதான் கடைசி. அது இருக்கட்டும், அது இப்போ இதில் கொண்டு வேண்டாம். ரைட். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை பாராம படித்துக் கொள்ளுங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியும் என்றால் இரட்டிப்பு மாறுதல். அதாவது டபுள் எக்ஸ்சேஞ்ச், இரட்டிப்பான பரிமாற்றம். that will be the right word. இரட்டிப்பான பரிமாற்றம், டபுள் எக்ஸ்சேஞ்ச், இரட்டிப்பான பரிமாற்றம். என்ன? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல இருக்கிற பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமாம், எடுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. இல்லை, அவருடைய நீதியை என் மேலே போட்டார். ஆமென். ஒரு பரிமாற்றம். என்னுடைய எல்லா கந்த துணியை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியின் சால்வே எனக்கு போட்டார். ஆமென். அதுதான் இரட்டிப்பான பரிமாற்றம். குழியிலிருந்து தூக்கி கண்மல் என் மேல் நிறுத்துகிற தேவன். குழியிலேருந்து தூக்கி அங்கே நான் வச்சுட்டு போயிடுறவர் இல்லை. எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டவருடைய காரியங்கள் அதை நீங்கள் கட்டாயமாக கவனிக்கணும். என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை என் மேலே போட்டதுனால என்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். ஆமென்.
இந்த இந்த இரட்டிப்பு பரிமாற்றத்துக்கு என்ன பேர்? அட்டோன்மெண்ட். ATONEMENT. சின்ன வார்த்தை எழுதி கொள்ளுங்கள். அட்டோன்மெண்ட். அட் ஒன் மென்ட். அட் ஒன் மென்ட் என்னவென்றால், தேவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பெரிய கேப்பு. நடுவில் இயேசுவானவர் நிற்கிறார். தேவனுக்கு அவருக்கு தான் கனெக்ஷன். என்ன பிடிக்கிறார்? 2 பேர் கையும் ஒன்றாக சேர்க்கிறார். ஆமென். சிலுவையிலே செய்தார், சிலுவையிலே பலியான. அதை நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுவோம், தேவனே என் ஆட்டுக்குட்டின்னு. அது மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியானவர் 2 பரிமாற்றங்களை செய்கிறார். ஆமென். அப்போது என்னுடைய அந்த திரு பலியில், திரு விருந்தில் எதை நான் நினைவு கூறுகிறேன்? இந்த இரட்டிப்பான பரிமாற்றத்தை நினைவு கூறுகிறேன். ஆமென். ஆண்டவரே, என் கந்தையை நீர் எடுத்துக்கொண்டீர், உம்முடைய நீதியின் சால்வை எனக்கு தரித்தீர். இதில் ஒரு காரியம், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம்? பழைய கோட்டை உள்ளே போட்டு புதிய கோட்டையும் வெளியே போட்டுக்கிறோம். இது ஒரு சிறிய பர்சனல் நோட் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய பையன் சின்னவனாக இருக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் என்றைக்குன்னு அவனுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்மும் உள்ளே போட்டுக்குவான், மேலே ஆர்டினரி யூனிஃபார்ம் போட்டுக்குவான். எங்களுக்கு அது கண்டுபிடிக்க தெரியாது, மெலிசா தான் இருப்பான். எங்கள் பாப்பா தான் வந்து சொல்லுவாள், மம்மி 2 ஷர்ட் போட்டிருக்கான் மேன் அப்படின்னு. பார்த்தா அங்கே போய் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கள்ல, அப்புறம் இதை கழட்டிடுவேன். அப்படியே தான் செய்வான். அது எப்படியான வரைச்சிருவாங்க கண்ணுக்கு. தம்பி நம்ம புஸ்ன்னு தெரியுது, இல்லை அதெல்லாம் என்னுடைய ஷர்ட் நான் நல்லா அயர்ன் பண்ணி போட்டிருக்கேன்றான். அவ்வளோதான். அதை தான் நம்ம நிறைய நேரத்தில் செய்கிறோம். பழைய கந்தலான பொத்த பை உள்ள நீதியின் சால்வை. எங்களுடைய பாரம்பரிய சபைகளில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, அங்கி திரளான பாவங்களை மூடும், திரளான பொத்தல்களை மூடுவாங்க, திரளான பொத்தல்களை மூடுவாங்க. அப்போது நீ உழுக என்ன போட்டிருக்கன்னு தெரியாது, ஸோ போட்டுக்கிறோம். மனுஷர் முன்பதாக ஆஹா இவங்க பேர் பயங்கரது. ஏதாவது ஒரு காரியம் வரும்போது டக்குன்னு இந்த சால்வை நகர்ந்துருது, அந்த ஓட்ட சால்வை தெரியுது வெளியே. உள்ளுக்கு அதை போட்டு மேலே இல்லை, அந்த ஓட்டை கிழிஞ்ச பொத்தலான சால்வை தூக்கி போட்டுறணும். பொத்தலான பையில் போடுறதுனால தான் ஒன்றும் நிற்கலைன்னு சொல்கிறார் ஆமோஸ். தூக்கி போட்டுறணும். இந்த புதிய நீதியின் சால்வை தரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அர்த்தம், பழைய மனுஷனை களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். கெமிஸ்ட்ரி லேபில் கோட் போடுவாங்க பிள்ளைங்க. டாக்டர்ஸ் கோட் ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் டாக்டர்ஸ் கோட்டை தான் பிள்ளைங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். எங்கள் கோட்டுக்கு என்ன டிப்பிக்கல் அடையாளம்னா, ஆசிட் போட்டு அங்கங்கே ஓட்டையாக இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக எல்லா ஆசிட் வேப்பர்ஸ்குள்ளேயும் நாங்கள் நிற்கிறது. அதனால் டிப்பிக்கலாக தெரிஞ்சிடும். சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்க சிஸ்டர்ஸோட டாக்டர் கோட்டை வாங்கி திடீர்னு போட்டு வருவாங்க. எங்கேப்பா உன் கோட்டு? மேம் நான் கோட்டு போட்டிருக்கேன். இது நம்ம கோட்டா? ஏன்னா கெமிஸ்ட்ரி லேப் கோட்டு ஓட்டையால் இருக்கும், அங்கங்கே ஆசிட் ஓட்டை இருக்கும். அதே அந்த ஓட்டையை போட்டிருக்கிறது தான் நமது. அதனால புதிதான சால்வையை போடும்போது அநேக நேரங்களில் ஆண்டவரே நான் இதைப்பா நான் கழட்டி வச்சிட்றேன், கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் அந்த ஓட்டை கோட்டோட நடந்துடுறேன்ப்பா. அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நாம் தாழ்த்தி கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். எனவே கடைசி இதெல்லாம் சேர்ந்து வாசுறோம். 1 கொரிந்தியர், இதை மாத்திரம் நம் வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொண்டால் போதும். 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோமா? சிஸ்டர் லீட் பண்ணுங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையை சொல்ல கூடாதுன்றது யாரு? பிசாசு. ஏன்னா சிலுவை இல்லாமல் ஆண்டவரே நீ என்னை விழுந்து பணிந்துகள் எல்லாத்தையும் கொடுத்துறேன், எதுக்குயா உனக்கு அந்த கிராஸ்ன்னு கேட்டான். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும்
கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி ஒன்றையும் உங்களுக்குள்ளே நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுலப்போஸ்தலன் எழுதுறார் என்னவா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் என் வாழ்க்கையிலே வேற ஒன்றும் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம். ஆமேன். கடைசியாக கலாத்தியர் 6:14 எல்லாம் சேர்ந்து வாசிச்சிருவோம். கலாத்தியர் 6:14 14 இல்லைடா, வெயிட் கலாத்தியர் பேஜ் சொல்லியிருப்பா 6:14 14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அப்போது நம்முடைய ரட்சிப்பு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னால் சபைக்கு வருவது அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உபதேசம் தேவை, சபை அந்யோன்யம் தேவை, அப்பம் பிட்குதலிலே பங்கு பெறுவது அவசியம். ஜெபத்திலே தனிப்பட்ட முறையிலும் சபையாகவும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியம். கீர்த்தனை ஞான பாட்டுகளினாலே கர்த்தரை இருதயத்திலே பக்தியுடன் பாட வேண்டியது அவசியம். ஒருவருக்கு நீ யார் எனக்கு சொல்ல? பாஸ்டரம்மா எப்படி எனக்கு இதை சொல்லலாம், எனக்கு தெரியாதா? ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு எதை செய்ய வேண்டும், எதை செய்யாதிருக்க வேண்டும், எப்படி என் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அவரை நான் தரித்து கொண்டு நடக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். இதுதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுதல். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.